எவ்வளவோ விஷயங்கள நிறைய கோபி பண்ணியிருக்காரு இந்த கதையில். கோபியுடைய ஆரம்பத்துலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குடும்பத்துக்கே டெரராக இருந்து எல்லாத்தையும் போட்டு நான் மட்டும் தான் சம்பாதிக்கிறேன், நீங்கள்லாம் என் காலுக்கு கீழே தான் அப்படின்ட்டு அப்போ தான் செடியன் வேலைக்கெலாம் மெதுவாக போகிறாரு. ஆனால் வீட்டுக்கு காசுலாம் கொடுக்க மாட்டார், அவரே வச்சுப்பார். இன்னொரு பக்கம் மற்ற எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா கஷ்டப்படுற ஒரு நிலைமை. ஏன்னா எழில் காலேஜ் படிச்சுக்கிட்டே ஆனால் அவருக்கு இந்த காலேஜில் இன்ஜினியரிங்கில் விருப்பம் இல்லை. அவருக்கு எப்படியாச்சும் நம்ம படம் எடுக்க போகணுங்கிற ஆசை, அதனால திட்டு வாங்குற ஒரு ஆள். பாக்கியா காலுக்கு கீழே நசுக்கிற மாதிரி தான் அப்படின்னு நசுக்கிட்டு இருப்பாங்க. இனியா அப்படியே அந்த அடம் பிடிக்கிற ஸ்பாயில்டு பிராட் அப்படிங்குவாங்கலாம், அந்த மாதிரி தான் நிஜமாவே ரொம்ப சின்னதுலேருந்து ஓவராக செல்லம் கொடுத்து கெடுக்கப்பட்ட குழந்தைங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்குமே பாதி நேரங்கள் அதை அவங்கள்ட்ட பார்க்கலாம். இப்படின்னு தான் கதையை ஆரம்பிச்சிச்சு. அதில் ஈஸ்வரியோட ஆட்டம்லாம் ஓவராக இருக்கும். ராமமூர்த்தி சும்மா அப்போல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக அவரை பார்த்து யாரும் பயப்படுற மாதிரிலாம் கோபி இருக்க மாட்டார். ஒரு மரியாதை மட்டும் தான் வச்சிருப்பார். இப்போ வரைக்குமே அவங்க அப்பாவுக்கு பெருசாக ஒரு பயந்தது இல்லை, அவங்க அம்மாவுக்கு தான் பயப்படாருன்னு வச்சுக்கோங்க. இப்படிலாம் இருந்த கதையில் பெரிய மாற்றமாக வந்தது. முதல் துளியாக ஒரு இல்லத்தரசியின் கதையாக இருந்த பாக்யலட்சுமியோட கதை மாறினதுக்கான காரணமே பார்த்திங்கன்னா பாக்கியா வேலைக்கு போனது தான். பாக்கியா அந்த மசால் பொடி பிஸ்னஸ்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. சுயமாக தனக்குன்னு 10 ரூபா காசுனாலும் நம்மளே சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது அது கொடுக்குற சுதந்திரம், தைரியம், நிம்மதி, அது எல்லாமே தனி. அந்த இடத்த ஆரம்பிக்கிறதுக்கான காரணமாக இருந்தது எழில் தான். எழில் அமிர்தாவை பார்த்தாரு. அமிர்தாவை ரோட்டில் பார்க்கும்பொழுது எப்படின்னா ஒரு பொண்ணு எத்தனையோ விஷயம் செய்யுது, அதுலேயும் இந்த மசால் பொடி பிஸ்னஸ்லாம் அவ்வளோ காசு இருக்கான்னு யோசித்து இதை பண்ண வைக்கிறாரு. அதை இவரே போய் அவர் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் கொடுக்க, அதெல்லாம் முட்டி மோதி அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க அம்மா இன்றைக்கி ஒரு ஹோட்டல் ஓனராக இருக்காங்க பாக்யலட்சுமினா. அதுக்கு முக்கியமான காரணம் எழில் தான். மற்ற யாருமே சப்போர்ட்டுலாம் இருந்ததில்லை. பின்னாடி இப்போ ரொம்ப நல்லவங்களாக மாறின எல்லா கதாபாத்திரமும் முன்னாடி பாக்கியா அசிங்கப்படுத்தினவ தான். ஆனால் அந்த எழிலை வீட்டை விட்டு அனுப்புனது மட்டும் இல்லாமல், சரி வீட்டை விட்டு அனுப்புனதுக்கு உங்களுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு, உனக்கு ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க அந்த ஈஸ்வரிங்கிறனால, சரி ஓகே. அப்புறம் ஃபோன் பண்ணி உங்கள் பிள்ளைகிட்ட பேசுகிறது எது தடுக்குது உங்களுக்கு? உங்கள் பிள்ளை எப்படி இருக்கான்னு கூட கேட்கறதுல எது தடுக்குது? இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு அதுவும் அந்த தாத்தா நல்லவர் தானே நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, அப்போ தாத்தாவை நல்லவர் தானே வச்சுருக்கீங்க, அப்போ அவருடைய பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றதுக்கு எந்த ஈகோ தடுக்குது? உங்களுக்கு என்ன அப்படி ஈகோ? கோவம் ஆக்சுவலாக அது எழிலுக்கு தானே இருக்கணும், ஏன் உங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி நமக்கு புரியவே இல்லை. பாக்கியா நடந்துக்கிறது, பாக்கியா பண்ணுற ஒரு விஷயங்கள்லாம் எரிச்சலை கொடுக்குது. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்திங்க அப்படின்னா கோபிநாத் அவர்களுக்கு இன்னமும் இடி மேலே இடி தான். நம்ம இல்லைன்னா அந்த வீடே நடக்காதுன்னு ஆரம்பத்துலேருந்து நினச்சிட்டு இருந்தவருக்கு இப்போ இந்த வீட்டில் யாருக்குமே இவர் தேவையில்லைங்கிற நிலமை வந்தாச்சு. இவர் யாரும் கண்டுக்கிறதும் கிடையாது. இப்போ ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து கிளம்பி எங்கேயோ போகிறாங்கன்னு தெரிஞ்சவொடனே அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி பார்த்து கடைசியில் அப்பாவுக்கு 80வது பிறந்தநாள். இப்போ தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி 70வது பிறந்தநாள் கொண்டாடினாங்க. இப்போ அதுக்குள்ளார 80வது பிறந்தநாள். சீரியல்னாலும் ஒரு நியாயம் வேணாமாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த பிறந்த நாளுக்குமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளை கூப்பிடலை. ஒரே பிள்ளை, அந்த பிள்ளையை கூப்பிடலைன்னா இவருக்கு எவ்வளோ பெரிய ஷாக்காக இருக்க போகுது. ஆனால் பழனிசாமி, இந்த பக்கம் ஜெனியுடைய மாமனார் மாமியார் அப்படின்னு இவங்க எல்லாரெல்லாம் வராங்க. அவங்கெல்லாம் வர அந்த சமயத்தில் கடைசியாக எழிலும் வந்துடுறார். வெட்கமானத்தை பற்றிலாம் கவலைப்படாமல் நம்ம ஈஸ்வரி எவ்வளோதான் கிண்டல் பண்ணியிருந்தாலும் இது பண்ணியிருந்தாலும் வந்துடுறார். வந்தது மட்டும் இல்லாமல் அமிர்தா அதோட இருக்காங்க. ராசியில்லாதவன் நான் தான் வந்திருக்கேன், நான் ஃபங்க்ஷனுக்கு வரணுமா இல்லை வெளியே நிற்கட்டுமாங்கிற மாதிரி அவங்களும் வெட்கம் இல்லாமல் வந்திருக்காங்க. சரி ஏதோ குடும்ப பாசம்னு சொல்லிட்டு நினச்சாலும் கூட பாக்கியா செய்கிறது தான் நமக்கு இன்னமும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஷாக்கிங்காகவும் எரிச்சலாகவும் இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். கோபியுடைய இந்நாள் நிலைமையை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.